கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் வாழ்த்துகின்றேன். எனக்கு அன்பானவர்களே, நான் இன்று எதற்காக இந்த உலகத்தில் பிறந்தேன், என்ன நோக்கத்திற்காக நான் இந்த உலகத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன், என்னால் என்ன செய்ய முடியும், நான் ஒன்றுக்கும் உதவாதவளாய் காணப்படுகின்றேனே என்று உங்கள் உள்ளத்தில் பல கேள்விகளோடு சந்தேகங்களோடு கூட நீங்கள் யோசித்து கொண்டிருக்கின்றீர்களா? இன்று உங்களுக்காக கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கின்றார். எரேமியா 1:5 நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, இன்று பல கேள்விகளோடு நின்று கொண்டிருக்கின்ற உங்களுக்காக தான் கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுக்கின்றார். அவர்தான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகின்றார். தாயின் வயிற்றில் நீங்கள் உருவாக்கும் முன்னே அவர் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கின்றார். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு வந்ததற்கு ஒரு மிகப்பெரிய நோக்கங்களை வைத்திருக்கின்றார். ஒவ்வொருவரும் கர்த்தருடைய பார்வையில் விசேஷமானவர்களாய் காணப்படுகின்றோம். ஒவ்வொருவரையும் குறித்து கர்த்தர் பல திட்டங்களையும் மிகப்பெரிய நோக்கங்களையும் வைத்திருக்கின்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் இதை மறந்து போய் கர்த்தர் என்னை அவருக்காக படைத்திருக்கின்றார், இன்று நான் கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ளாதவர்களாய், கர்த்தருடைய திட்டங்களை நாம் புரிந்து கொள்ளாதவர்களாய், இன்றைக்கு நம் சுய இச்சைகளின்படியும் உலக பிரமாணமான பாவங்களிலும் நாம் இன்றைக்கு விழுந்து போய் மரித்து போனவர்களைப் போல காணப்படுகின்றோம் அல்லவா? எனக்கு அன்பானவர்களே, இதற்காக நீங்கள் அழைக்கப்படவில்லை. கர்த்தர் உங்களுக்கு இதற்காக தெரிந்து கொள்ளவில்லை. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை மிகப்பெரிய திட்டங்களுக்காக, மிகப்பெரிய ஆசீர்வாதங்களுக்காக, உங்களை கொண்டு அநேக ஆத்துமாக்களை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி மிகப்பெரிய திட்டங்களுக்காக அவர் இன்று உங்களை இந்த உலகத்திற்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அவர் அழைத்ததின் நோக்கம் மிக மிக பெரியதாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, ஆகையால் நான் எதற்காக பிறந்தேன் என்று இனி ஒரு நாளும் உங்கள் உள்ளத்தில் சொல்லாதிருங்கள். என்னால் என்ன செய்ய முடியும் என்று உங்கள் சுயபலனை நம்பி நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தரால் என்னை கொண்டு எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று விசுவாசத்தோடு இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்திற்கு ஓடி சென்று உங்களை முற்றிலுமாய் கர்த்தருடைய கருத்திலே நீங்கள் அர்ப்பணியுங்கள். பிரியமானவர்களே, அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து விடுங்கள். நான் உமக்கானவள், நான் உமக்கானவன் அப்பா, நீர் என்னை உமக்காக படைத்திருக்கிறீர் அப்பா, நான் என்னை முற்றிலுமாய் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றேன். உம்முடைய சித்தத்தின்படி நீர் என்னை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று நீர் திட்டம் வைத்திருக்கிறீரோ அதை என்னை கொண்டு நிறைவேற்றும் என்று சொல்லி நீங்கள் இன்றைக்கு உலக பிரமாணமான எல்லா பாவங்களையும் விட்டுவிட்டு இன்றைக்கு உலகத்திற்குரியவர்களாய் நீங்கள் இல்லாதபடிக்கு கிறிஸ்துவிற்குரியவர்களாய் நீங்கள் உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை இன்றைக்கு எதற்காக சிருஷ்டித்தாரோ, என்ன நோக்கத்திற்காக படைத்தாரோ அதை இன்றைக்கு அவர் நினைவு கூர்ந்து அவருடைய திட்டங்கள் எல்லாவற்றையும் உங்களை கொண்டு நிறைவேற்றுவார். பிரியமானவர்களே, அநேகரை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்குள்ளே ஆசீர்வதிக்க போகின்றார். இன்றைக்கு உங்களால் அநேக குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகின்றது. இன்றைக்கு அப்படி உங்களை ஆசீர்வதிக்கும்படியா நீங்கள் இப்பொழுதே உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கை செய்து விட்டு கர்த்தரிடத்தில் தாழ்த்தி உங்களை ஒப்பு கொடுங்கள். பிரியமானவர்களே, எதற்காக நான் படைக்கப்பட்டேன் என்று கேள்வியோடு இருக்கிறீர்களா? கர்த்தருக்காகவே நாம் ஒவ்வொருவரும் படைக்கப்பட்டிருக்கின்றோம். முழு ஊழியத்திற்காக அழைக்கின்றவர்களை கர்த்தர் இன்றைக்கு அழைக்கின்றார். நீங்கள் முழு ஊழியத்திற்காக உங்களை அர்ப்பணம் செய்யுங்கள். இல்லை, என்னால் ஊழியம் செய்ய முடியாது என்று நீங்கள் நினைக்காதபடிக்கு உங்களால் எப்படி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியுமோ அவ்வாறு நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்றதுக்கு பிரயாசப்படுங்கள். எனக்கு ஒரு வாய்ப்பை தாரும் ஆண்டவரை என்று நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் கொடுத்து உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைத்து அவர் நிச்சயமாய் உங்கள் வாழ்வை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, ஆகையால் இன்றைக்கே உங்களை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்கள். கர்த்தரை உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களை இன்றே நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.